சஞ்சீவ் சார் ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கு ஜென் எளிமையாக வாழும் கலை. ஜூமியோ மசுனோ எழுதின, தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் எழுதின எளிமையாக வாழும் கலையை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதலாவது வந்து மனித ஆசைக்கு எல்லையே இல்லை. பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு பொருளை கைவசப்படுத்த நினைப்போம். அப்புறம் அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு பொருள், அதுக்கடுத்து இன்னொரு பொருள், தொடர்ந்து நம்மளோட ஆசையை வந்து கட்டுப்படுத்த முடியாம வெளியேறிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு கோட்பாடு, சிப்சுக்கோ அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, அதாவது நம்ம மனசை அமைதியா வச்சுக்கணும்னா நம்ம மனநிறைவோடு இருக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும் போது தான் நமக்கு வந்து துன்பம் குறையும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழல்லையும் வந்து நான் மனநிறைவோடு இருக்கிறோங்கிற அந்த உணர்வோட வாழ்க்கையை வாழ தொடங்குங்க. இது குறித்து நீங்க எதை பத்தி நீங்க ஆசைப்படுறீங்கிற பத்தி பொதுவா வந்து நான் இதுல தான் ஆசைப்படுறேன்னா அதை பத்தி கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. இந்த ஆசை எனக்கு தேவைதானா, இது உண்மையிலே எனக்கு தேவைதானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு இலக்கை அடைய போறோம். அப்ப அந்த இலக்கை அடைய போறோன்னா அந்த இலக்கத்தை அடையிறதுக்கு மட்டுமே யோசிக்காம அந்த இலக்கை அடையும் போது அந்த போகிற வழியில் உள்ள அந்த பயணத்துல இருக்கிற இன்பங்களையும் நீங்க அனுபவிங்க. ஏன்னா பயணத்துல இருக்கிற இன்பங்களை விட்டுட்டு நீங்க தேடும்போது வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இதுல வந்து ஒரு மூச்சு எப்படி வந்து நமக்கு வருது போகுது, நிறைய விஷயம் வருது போகுது, அதுல நல்லது கெட்டதுன்னு எப்படி பிரிச்சு பார்க்காம இருக்கோமோ அது மாதிரி நல்லது கெட்டதுங்கிற எந்த வரையறை இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையும் மன அழுத்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யதார்த்தத்தை உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ அங்க உள்ள ஒரு பெரிய துறவி, அந்த துறவி வந்து புத்த கோயில்ல இருக்கிற தலைமை துறவி, அவர் ஓய்வு பெற போறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு நோய் வருது. நோய் வந்து பார்த்தா அவருக்கு புற்றுநோய் வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, இறக்க போறான்னு தெரிஞ்சு. ஆனா அவர் எப்பயும் போல வர தியானம் பண்ண வழக்கம் போல சிரிச்சு பேச வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்டும்போது சொல்லுவாரு, நான் இப்போ எப்பயும் போல வாழ்றேன், கூட புற்றுநோயோட சேர்ந்து மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. நமக்கு நிகழ்கிற எதுவா இருந்தாலும் சரி அதை மாற்ற முடியாது. ஆனா அதை எப்படி கையாளுறோங்கிற தீர்மானிக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, ஒரு விஷயத்த உள்ளது உள்ளபடி பார்த்துக்கிறதும் உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறதும் தான் நம்ம வந்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது தான். அப்ப இந்த விஷயம் புரியும் போது வந்து ஒரு தயார்படுத்தி கொள்ளும் கலை வருது. உள்ளது உள்ளபடி பார்க்கிறேன், உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிறேன் அப்படிங்கும்போது வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு விஷயத்துக்கு வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட விடைகள் உள்ளனமாங்க. அதாவது ஜென் விடுகதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா, அதுலயே ஒரு ஞானம் அடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமா. உதாரணத்துக்கு ஒரு நாய்க்கு வந்து புத்தரோட இயல்பு இருக்குதா அப்படின்னா, ஆமான்னு சொன்னீங்கன்னா ஆமா அது ஒரு தப்பானது தான். சரி இல்லை அப்படின்னா அதுவும் தப்பான ஆன்சர் தான் அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து விடையே இல்லாத பல கேள்விகள் இப்படி இருக்க தான் செய்யும். ஆனா இதோட உள்நோக்கத்தையும் தெளிவையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென் விடுதலுக்கு பின்னால் உள்ள அர்த்தம் புரியும். ஸோ ஒரு விஷயத்துக்கு ஒண்ணுக்கும் மேற்பட்ட விடைகள் இருக்கின்றன. அதே மாதிரி ஒண்ணுக்கும் மேற்பட்ட வழிகளும் இருக்கின்றன. ஒரு நம்ம ஒரு தியானத்துல உட்காரும்போது நம்ம உடம்ப தன்னை மறந்து அந்த உடம்பையும் மறந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் மனசும் வெறுமை நிலையில போகுது. நீங்க எதை பத்தியும் முயற்சிக்காம வெறுமனே அமர்ந்திருக்கீங்க. அப்போ அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட இருக்கும்போது வந்து மூளையை கொண்டு சிந்திக்க போறீங்களா இல்ல உடம்ப கொண்டு சிந்திக்க போறீங்களா, எதை கொண்டு சிந்திக்கணுங்கிறத வந்து நீங்க தீர்மானிங்க அப்படிங்கிறது ஒரு பாடம். பகட்டாக நடந்து கொள்ளாதீர்கள். பொதுவா வந்து ஒரு பூத்து குலுங்குற ஒரு ப்ளம் மரம் வந்து எப்படி அதோட நறுமணத்தை வந்து பரப்புதோ, அந்த நறுமணம் வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குதோ, ஆனா அதை பத்தி அது தம்பட்டம் அடிச்சுக்கிறது இல்லை. அதே போல நானும் இருக்க விரும்புறேன்னு சொல்லி அந்த பொருள் சொல்றேன். நான் ஒரு எப்படி ஒரு பூத்து குலுங்குற ப்ளம் மரம் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த நபரோட உதவி மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தா வாழ்க்கையில நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இவரோட உதவி கிடைச்சதுனால நான் இவ்வளவு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற புரிதலுள்ள இனிமையான மனுஷனா நான் வாழ விரும்புறேன் அப்படிங்கிறார். இப்ப இன்னைக்குள்ளதுல இருந்து ஆரம்பிக்கும் 91. பணத்திடமிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதாவது புத்த துறவிகள் வந்து பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படித்தானே அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இது ஒரு சிக்கலான கேள்வி. ஆனா ஒரு புத்தர் கோவில்ல தலைமை துறவியாவே இருந்தாலும்
எனக்கும் பணம் தேவைப்படுது, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எனவே எனக்கு சில அடிப்படையான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது அப்படின்னு. ஆனா ஜென் போதனைப்படி பார்த்தோம்னா பணத்தை பெறுவதில் தப்பு இல்ல, ஆனா பணத்திற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஜோட்டோங்கிற ஒரு ஜென் முத்த பிரிவுல உள்ள ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, புத்த மத துறவு வாழ்க்கையை கடைபிடிக்கணும்னா தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் பணமும் புகழும் தன்னை தூண்ட ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதாவது ஒரு பணமோ புகழோ நம்மளை வந்து தூண்டுமா, அந்த தூண்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது ஒரு துறவு வாழ்க்கையில வாழ்றவங்க. ஆனா அதே நேரத்துல பணத்தை பத்தி வினோதமான விஷயம் என்னன்னா, நாம அதை எவ்வளவு அளவுக்கு அதிகமா அதன் மீது பற்று வச்சுக்கிட்டே இருக்கோமோ அது நம்ம பிடியில இருந்து நழுவிக்கிட்டே இருக்கு. பணத்தை பத்தி சிந்திக்கிறப்பல நாம நம்முடைய மேலான நோக்கம் குறித்து சிந்திக்கணுமா. நம்மளோட நோக்கம் என்ன, அதுக்கான வேலைப்பாடுகள் என்ன, அதற்கான செயல்பாடுகள் என்னன்னு அதைத்தான் சிந்திக்கணும் தவிர பணத்தை பத்தி சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு. இந்த சமுதாயத்துக்கு என்னால எந்த விதத்துல பயனளிக்க முடியும், இந்த உலகத்துக்கு நான் ஒரு பயனுள்ளவனா இருந்து என்னெல்லாம் என்னால செய்ய முடியும், இந்த கேள்விகளை குறித்து ஆழமா சிந்திக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் செயல்களையும் செஞ்சு மேற்கொண்டோம்னா உங்களுக்கு தேவையான பணம் தானாகவே உங்களை தேடி வரும். ஓ, சமுதாயத்துக்கு எந்த விதத்துல பங்களிக்க முடியுங்கிறது மட்டுமே நம்மளோட கேள்வியா தேடலா இருந்தா பணம் தன்னால தேடி வரும் அப்படின்னு. அதே மாதிரி உங்க மீது வந்து நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஏன்னா பதட்டம்ங்கிற ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க எது குறித்து பதட்டமா இருக்கீங்கன்னா பதட்டத்துக்கு பின்னால் உள்ள தன்னம்பிக்கையின் மீது கவனத்தை குவியுங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கு கடினமா உழைக்கிறோம். அப்ப அந்த இடத்துல போய் கடைசி நாள் வருது, எக்ஸாம் நடக்க போகுது, ஒரு வித பதட்டம் வருது. இல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒரு விளக்க வர கொடுத்து நிகழ்த்த போறோம். அதுக்கு ஏகப்பட்ட நேரத்தையும் முயற்சியும் செஞ்சு நிறைய விஷயம் படிச்சு அந்த ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்து வச்சு ஒரு பொது மீட்டிங் நம்ம பேச போறோம்னா அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் எடுத்திருப்போம். நிறைய விளக்க உரைகள் அந்த நாள் வந்துடும். ஆனா அந்த நாள்ல நம்ம சிறப்பா செய்யணும்னு போற நேரம் கடைசியில ஒரு விதமான ஒரு பதட்டம் உள்ள தொத்திக்கிறோம். ஐயோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கேம்மா. அப்ப எந்த அளவு கடினமா முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி வந்தாலும் அந்த கடைசி நேர பதட்டம் வருது. ஏன் அப்படி வருது? அப்ப அந்த நிகழும் போது அந்த பதட்டத்துக்கு பின்னால என்ன இருக்குது? நிலை ஒண்ணே ஒண்ணுதான். பெரும்பாலும் அதுக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு தான் அதற்கு பின்னால இருந்துகிட்டு இருக்கும். உங்க பதட்டத்துக்கு பின்னால இருக்கிறது வந்து தன்னம்பிக்கை குறைவு தான். அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே உங்க பதட்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை சரி செஞ்சிடலாம். அப்போ நம்பிக்கையை வளர்த்துக் கொள்றதுக்கு என்ன செய்ய? அது தினசரி வாழ்க்கையில் உள்ளது. நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வச்சு தினசரி அது ஒரு பழக்கமா நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திட்டீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கையோட அளவு வந்து எல்லைகளை விரிவுபடுத்திட்டே போக போக தான், நீங்க எதிர்கொள்ற சவால் எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் சரி, அத நீங்க செய்யும்போது வந்து உங்களுக்கு ஒரு சாதனை உணர்வு ஈஸியா நடக்கும். அந்த சாதனை வந்து எளிமையா நடந்துரும். உங்கள் சாதனைகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வரும். தன்னம்பிக்கை ஒரு பக்கம் உங்களுக்கு வளர்ச்சி அடைய அடைய, உங்களோட சாதனைகள் வளர்ந்துகிட்டே வரும். அப்போ உங்க சாதனைகளை வளர்க்கக்கூடிய விஷயம் தான் உங்களோட தன்னம்பிக்கை. அதனால எல்லாம் சரியாயிடும். நீங்க ஏற்கனவே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா? அதனால எல்லாம் சரியாயிரும் அப்படி. பருவகால மாற்றங்களை கவனியுங்கள். உலகின் ஒரே பேருண்மை இதில் தான் அடங்கியுள்ளது. அந்த தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் போது அது உங்களை உத்வேகம் அளிக்கும். உலகம் எவ்வளவுதான் மாறினாலும் சில விஷயங்கள் ஒருபோதும் மாறுறதில்ல. எடுத்துக்காட்டாக வந்து காலம் வரும். ஒரு வசந்த காலம் வரும். அப்ப அதுல ஒரு மொட்டுகள் அரும்பும். அதே மாதிரி இலையுதிர் காலம் வரும். இலைகள் உதிரும். இத வேறு வார்த்தையில சொல்லணும்னா எல்லாமே தத்தம் அதனதன் இயல்பின் போக்கின்படி அது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நாம எதை வசந்த காலம் என்று அழைக்கிறோமோ அதற்கு பௌதீக வடிவம் கிடையாது. நம்ம எதை வசந்த காலம்னு நினைக்கிறோமோ அது பௌதீகம் கிடையாது. அது தொட்டு உணரப்பட முடியதும் கிடையாது. அதே மாதிரி குளிர்காலம் முடிவடைகிற காலத்துல தெற்குல இருந்து வெப்பக்காத்து வீசும். அப்போ செடிகள் வந்து மொட்டு விடும். ஆஹா வசந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்லி குதூகலம் அடைகிறோம். இந்த மொட்டுகளையும் மலர்களையும் கவனிக்காமையே கவனிக்காமையே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வசந்த காலமோ இலையுதிர் காலமோ எதுவும் தெரியாது. ஆனா அந்த வசந்த காலத்தையும் அந்த பருவகால மாற்றங்களை கவனிங்க. ஒரு கவிஞர் சொல்றாரு, பச்சை நிற வில்லோக்களும் சிவப்பு நிற பூக்களும் நம்முடைய உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. விஷயங்களோட உண்மையான வடிவத்துல தான் உண்மை வெளிப்படுது. அப்போ ஒவ்வொரு நாளும் திறந்த மனசோட உண்மையை எல்லா இடத்துலயும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்ம பருவகால மாற்றத்தை நல்லா கவனிங்க. இந்த விழிப்புணர்வு நாம தொடர்ந்து வாழ்றதுக்கும் தேவையான துணிச்சலையும் நமக்கு அது கொடுக்கும். எதையேனும் பேணி வளர்க்க முயற்சிங்க. இப்பெல்லாம் வந்து ஏராளமான மக்கள் வந்து இயற்கையிடம் வந்து வர்றாங்க. எல்லாரும் வந்து கிராமத்துல ஒரு நிலத்தை வாங்கி போட்டு வார நாட்கள்ல அங்க வந்து
வயல்ல வேலை செய்றாங்க. வீட்ல ஒரு சின்ன தோட்டத்த வச்சு அதுல காய்கறிகள் வைக்கிறாங்க, மலர்கள் வைக்கிறாங்க, பூக்கள் வைக்கிறாங்க. இது எல்லாமே உண்மையிலே அற்புதமான விஷயங்கள் தான் நான் எண்ணுகிறேன். நீங்க நிலத்த உழுது, சீராக்கி, அதுல விதைய விதைக்கிறீங்க. பிறகு வெயில் அதிகமா இருந்தா நீங்க கவலைப்படுறீங்க. மழை அதிகமா இருந்தா பதட்டப்படுறீங்க. இது வெறுமனே செடிகள வளர்க்கறது மட்டும் இல்ல. மாறாக அவற்றை வளர்ப்பதற்கு நீங்கள் முதலீடு செய்ற உங்க உழைப்பையும், உங்க நேரத்தையும் நீங்கள் கொண்டாடுவது பற்றியது. பொதுவா இப்ப நீங்க பயிரிட்டிருக்க ஒரு விதை வந்து முளைச்சு, செடியாயி நல்லா வளர்ந்திருக்கும்போது ஒரு எல்லில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும். நான் பார்த்து போட்ட ஒரு விதை வந்து இன்னைக்கு முளைச்சு இப்படி வருதே அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஒரு நிம்மதியும், ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். நீங்கள் ஒன்றின் மீது எந்த அளவுக்கு பாசம் காட்டுகிறீர்களோ, பதிலுக்கு அது அளவு ஆற்றலை உங்களுக்கு வாரி வழங்கும். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு தக்காளிய வாங்குறோம். ஒரு சந்தையில ஒரு தக்காளி வாங்குறோம். உங்கள பொறுத்தவரைக்கும் அது வெறுமனே இன்னொரு தக்காளி. ஆனா அதே நீங்க உங்க கையால வளர்த்த ஒரு தக்காளியா இருந்தா, அது ஒரு சாதாரண தக்காளிங்கிற நிலைமைய தாண்டி சிறப்பு அந்தஸ்து பெறும். ஸோ ஒன்று பேணிக் காத்தல் அப்படிங்கிற விஷயம் வந்து, இந்த நடவடிக்கை மூலம் தான் விஷயங்கள் குறித்து அக்கறை கொள்கிற உங்க மனச, பிறர் மீது பாசம் காட்டுகின்ற ஒரு மனதை நம்மால் வளர்த்தெடுக்க முடியும். அதாவது யார் மீதேனும் சரி, எது மீதேனும் சரி பாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்ங்கிறது இதுல சொல்ல வராங்க. உங்கள உங்களுடைய உண்மையான சுயத்தின் குரலை செவிமடுங்கள். அதாவது எல்லா ஒரு ஜென் கோயில்லயும் சரி, தலைமைத்துறை இருக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அப்போ அவங்க அந்த ஒரு அவங்களுக்குன்னு அந்த தோட்டம் இருக்கும். தலைமை துறவிக்குன்னு தனியா ஒரு தோட்டம் கூட இருக்கும். பெரும்பாலான ஜென் தோட்டங்கள் வந்து உலர் தோட்டங்களாவோ, ஆ அந்த மாரி கரண்ட் ஷோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு. பண்டைய காலத்துல ஜென் துறவிகள் வந்து ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்றதுக்கு எப்பயுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு மலைப்பகுதியில போய் தனிமையில வசிக்கிறது. அப்புறம் அங்க தனியா வசித்து, அங்க உள்ளத ரசிச்சு, அனுபவிச்சு வாழ்ந்துருப்பாங்க. ஆனா, இப்போ உள்ளதுல வந்து வாழ்றது ரொம்ப கடினம். அப்போ இப்போ உள்ளவங்க சில ஜென் துறவிகள் மட்டுமே தான் மலைக்கு வெகு தூரத்துல போறாங்க. மீதி உள்ளவங்க அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தோட்டத்த வச்சிருக்காங்க. அவங்களோட குறியீடா வந்து ஒரு ஜென் தோட்டத்த உருவாக்குறாங்க. அந்த ஜென் தோட்டத்துக்கு நம்ம போகும்போது அப்படி ஒரு ஆசுவாசமா உணர்ந்து, மிகப்பெரிய மலைப்பகுதிக்கு சென்று வந்த அந்த போயிட்டு வந்த அந்த கற்பனைய நமக்கு அது உருவாக்குது. அன்றாட கடமைகளிலிருந்து விடுபட்டு, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, மனசு தெளிவடையுது. உங்களுடைய உண்மையான சுயம் திடீர்னு தன்னை வெளிப்படுத்தவும் கூடும் அப்படிங்கிறாங்க. அதாவது தோட்டத்துல, ஜென் தோட்டங்கள்ல உங்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஜென் கதைகள். ஜென் குரு வந்து ஒருத்தர் சீடர்களுக்கு வந்து உபதேசம் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து "என்ன என்னய்யா அப்படி உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு பேசும்போது, "ஒரு மாரி இருக்கேன். எனக்கு ரொம்ப போரா இருக்கு. வாழ்க்கை வழக்கம் போல தானே இருக்கு. எல்லாம் தினசரி வர்றோம், தினசரி உட்கார்ந்திருக்கோம், தினசரி போறோம். அலுவலகத்துல வேலை செய்றவங்க தினசரி வர்றோம், ஒரே மாரி வாழ்றோம், ஒரே மாரி தானே இருக்கு. இதுல என்ன வாழ்க்கை இருக்கு?" அப்படின்னோனே சொல்றாரு, "இச்சிக்கோ இச்சிக்கோன்னு ஒண்ணு உண்டு" அப்படிங்கிறாரு. இச்சிக்கோ இச்சி அப்படின்னா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அனுபவம். என்ன புரியலையேம்மா. நீ இப்போ ஒரு நதி போகுது. அதுல ஒரு வாட்டி குளிச்சு, நதியில இன்னொரு வாட்டி குளிக்க முடியாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படிங்க? நான் ஒரு நதியில பல வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கேன். அதுல என்ன இருக்குன்னா, ஒரு நதிங்கிறது உங்களோட பிரம்ம. ஒவ்வொரு நாளும் அங்க ஓடுற தண்ணி புதுசு, அந்த காலநிலை புதுசு, அங்க உள்ள கிளைமேட் புதுசு, உன்னை சுத்தி இருக்க மனுஷங்க, மிருகங்க, தாவரங்கள் எல்லாமே புதுசு. நீ ஒரு தடவை குளிச்ச அதே நதியில இன்னொரு தடவை குளிக்கவே முடியாது. ஆமா புரியுது. ஆனா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்ங்க? நீங்க எத சலிப்பா நினைக்கிற உங்களோட தினசரி வாழ்க்கையும் அப்படித்தான். தினமும் ஒன்னே செஞ்சுட்டு இருக்கோம்னு யோசிக்காம, ஒரு நாள மாரி இன்னொரு நாள் இருக்காது. அப்ப நினைச்சு பாருங்க. உங்கள அறியாமயே புது புது விஷயங்கள் உங்க கண்ல அது அனுபவமா வந்துகிட்டு இருக்கும். ஸோ வாழ்க்கையில உள்ள தினசரி வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நாளுமே புதுமையானது. அந்த ஒவ்வொரு நாளையுமே அனுபவிச்சு வாழுங்க. இதே மாரி ஜென் குரு வந்து ஒரு 4 மாணவர்கள் இருக்காங்க. அடுத்த படம். அவங்க கையில எதையோ கொண்டு வந்து அந்த குரு அன்னைக்கு ஒரு கையில ஒண்ணு கொண்டு வந்து மாணவர்கள் முன்பாக மேஜையில ஒண்ணு வைக்கிறாரு. குரு வச்சிருந்த அந்த பொருள பார்க்கும்போது, அது ஒரு சாதாரண கூழாங்கல். மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குருநாதர் ஏதோ ஒரு கல்ல தூக்கிட்டு வந்திருக்காரு. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த கூழாங்கல்ல வச்சு நமக்கு ஏதோ ஒண்ணு பாடம் சொல்லிக் குடுக்க போறாரு. அப்படின்னு. இன்னொரு பக்கம் இன்னொரு சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லு வந்து கரடு முரடா இருக்கு. காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா இந்த முரட்டுத்தன்மை வந்து மாறி மென்மை அடையுதுங்கிற ஒரு உண்மைய உணர்த்துறதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு. அதுபோல நாம நம்ம வாழ்க்கையில உள்ள தவறுகள குறைச்சுட்டா மேன்மை அடைவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சீடர் சொல்றாரு. இன்னொருத்தர் கூழாங்கல் நதியில ஒரு போக்குல உருண்டு போகுது. அது எந்த முரண்டும் பிடிக்கிறது இல்ல. அதனோட பயணத்த அது ஏத்துக்கிட்டு, அது அனுபவிக்குது.
அதுதானே சிறந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு. 4வது சீடர் வந்து எதுவுமே பேசல. உண்மையா அந்த கல்லை பார்த்து அதன் அழகையும் நேர்த்தியும் வியந்து கொண்டிருந்தார். ஸோ இந்த 4 சீடர்ல வந்து ஒரு கூழாங்கல்ல பார்த்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க. அப்ப குரு எடுத்து சொன்ன விஷயம் என்னன்னா, 4வது சீடரை தட்டி கொடுத்தாரு. அதாவது இயற்கையை வர்ணிப்பதோ அதுல இருந்து பாடம் கட்டுங்கிறதோங்கிறது உண்மைதான், அதை ஏத்துக்கிறோம், 2ஆம் பட்சம்தான். ஆனா அதை அனுபவிச்சு உணர்ந்து ரசிக்க முடியலன்னா அதெல்லாம் வெற்று பேச்சுக்களா மாறிடும். அதனால ஒரு கூழாங்கல்லா இருந்தாலும் சரி, எந்த நம்மளை சுத்தி இருக்க எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதை உணர்ந்து ரசிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாமளும் ரசிப்போட வாழ்வோம். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி.